மதம் பிடிச்சியான கூட்டமாக வராது அப்படின்னு என்கிட்ட அன்னைக்கு தான் ஃபஸ்ட் கடைசி அவருக்கு வந்து நான் படம் பண்ணுறது ஒரு டைட்டில் சொல்கிறது நிறுத்தினது. ஆனால் அப்படி ஒரு மதம் பிடிச்ச கூட்டமாக வந்தால் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு வழக்கமான சினிமா விழாவாக இருந்திருந்தால் நானும் பழனியப்பனும் அருகருகே உட்கார்ந்திருக்கும் போது மேடையில் பேசிக்கொண்டிருந்தவர்களையும் அல்லது அடுத்து பேச போகிற விஷயங்களையும் குறித்து நிறைய சிலாகிச்சு கிண்டலாகவும் காமெடியாகவும் தான் இருந்திருப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை எப்படி, இந்த விழாவை எப்படி கடத்துறதுன்றது இருக்குல்ல. விக்ரம் சுகுமார் என்ற படைப்பாளியுடைய அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியை பற்றி பேசுவதா, அல்லது அப்படி ஒரு படைப்பை கொடுத்த அந்த படைப்பாளி நம்மோடு இல்லைன்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறதான்றது, அதையும் மீறி ஒரு 2 தடவை பேசிட்டோம். அது எங்களால் கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் இந்த அரங்கம் அமைதியாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது விக்ரம் சுகுமார் அவர்களை இழந்து வாடக்கூடிய அந்த தாயாரும் சிரித்து மகிழக்கூடிய ஒரு பேச்சை கருப்பழனியப்பன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த நிகழ்ச்சியுடைய மூடையே மாற்றிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி கரு. மேடையில் என்னை அழைக்கும்போது நண்பரை பற்றி பேசுவதற்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் விக்ரம் சுகுமார் எனக்கு நண்பர் கிடையாது, அவர் அதிகம் அறிமுகமும் கிடையாது. அபிராமி தியேட்டரில் தான், சென்னை அபிராமி தியேட்டரில் தான் அவருடைய படம் பார்த்தேன். அவர் படம் பார்க்கும்போது படம் துவங்கினதுக்கு பின்னாடி போய் உட்காந்து நான் படம் பார்த்தேன். அந்த திரையரங்கில் அன்னைக்கு படம் பார்த்துட்டு இருந்ததில் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், நல்ல மதுரைக்காரங்க. படம் முடிஞ்சு லைட்டு போட்டவுடனே தான் என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனேயே பூரா எல்லாமே அந்த மதுரை, உசிலம்பட்டி, தேனி எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதி மக்கள், அவங்க என்ன பார்த்த உடனேயே அவங்க அண்ணேன்னு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. அண்ணே, உங்கள் படத்தில் எதையெல்லாம் நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதை பூரா தம்பி வச்சு செஞ்சுட்டாங்க படத்தில். இதுதான் அந்த வார்த்தை, வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு அப்பவும் விக்ரம் சுகுமாரன் யாருன்னு தெரியாது, அந்த படத்தோட இயக்குனர்னு தான் தெரியும். இப்போ படம் பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு அவர் பாலுமேந்திராவோட ஸ்டூடெண்ட்டு, வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட்ன்ற விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதுறது என்னென்னா, ஒரு இளவில் தான் படம் தொடங்கும். கர்மாத்தூர் முனுசாமி பற்றிய பாடல்களோடு தொடங்கி அந்த ஜெயக்கொடி தேவருடைய மரணத்தில் அதில் தானே தொடங்கும். படம் முடியும் போதும் ஒரு இளவில் தான் முடியும். ஒரு இயக்குனருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன். இப்போ நான் கூட திருவிழாவில் தொடங்கி இளவில் முடிச்சிருப்பேன். பருத்தி வீரனில் ஒருபடி மேலே போகிறார் விக்ரம் சுகுமார். இளவில் தான் தொடங்குறாரு, இளவில் தான் முடிக்கிறாரு படத்தை. அப்போ ஒரு இயக்குனர் எப்படா இப்படி சிந்திக்க முடியுது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மண்ணோடு வாழ்ந்த, அந்த மக்களை நேசித்த ஒரு உண்மையான படைப்பாளியால் தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு படைப்பாளியாக விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்திருக்காருன்றது தான் இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா விக்ரம் சுகுமாரனை நான் பார்த்ததுக்கான சூழல் கருவுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில. நம்ம ஜனாவுடைய மரணத்தில் அங்கே உட்கார்ந்துருந்தார், இயக்குனர் ஜனநாதனுடைய மரணத்தில். அதுக்கு பின்னால் விக்ரம் சுகுமாரன் நான் எங்கே பார்த்தேன்னா, என்னுடைய தாயாருடைய மரணம் மதுரையில் நிகழுது. நான் சவுதியில் மக்காவில் இருக்கேன். நான் ஒரு நாள் தாமதமாக தான் வந்தேன். நான் அங்கேருந்து சேரும்பொழுது அந்த இடத்துல என்னுடைய தாயார் மரணத்தில் நடிகர் அருள்தாஸோட என் கூட பின்னாடி உட்காந்துருந்தார். அப்போ அருள்தாஸ் தான் கூப்பிட்டு விக்ரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இப்படி நான் பார்த்த இடங்கள் பூரா விக்ரம் சுகுமாரனை இப்படி தான் பார்த்துருக்கேன். நான் அதிகம் பேசி பழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே வரணும்னு தோணுனது காரணம் ஒரு படைப்பாளி அவருடைய சாதனைகளை, அடுத்தடுத்த சாதனைகளை தொடர்வதற்கு முன்னாலே இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டார். ஆனாலும் அவருடைய நண்பர்கள், கார்த்திக் நினைக்கிறேன்,
அவர் தான் என்னை வந்து சந்தித்தது. அவருடைய படைப்பை ஒரு புத்தகமாக போடுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த முயற்சி, அந்த முயற்சிக்கு நம்ம வந்து நம்ம ஒரு 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 சின்ன பங்களிப்பு போய் செய்வோமே அப்படின்னு தான். அதான் ஊர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தான் மதுரையிலேருந்து வந்தேன். நான் ரம்ஜான் நேரம் இங்கே இருக்கேன். நான் அது நீங்கள் வந்து பேசியவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு வந்து இவர்களோடு உதயகுமார் எனக்கு பல வருஷமாக தெரியும். ஆனால் உதயகுமாரோட நேரடியாக வேலை செய்யலை. கலையரசனை எனக்கு தெரியும், ஆனால் கலையரசனோட 2 முறை படம் நடிக்க வாய்ப்பு வந்து நடிக்கலை. கதிரையும் தெரியும், வாய்ப்பு இல்லை. அண்ணன் வேலராமமூர்த்தி, அவரையும் எனக்கு ரொம்ப, இவங்க எல்லாமே மனதுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தவங்க தப்பிச்சிட்டாங்க, விஜயம்மா மட்டும். அவங்களும் எனக்கு ரொம்ப நாள் தூரமாக தான் இருந்தாங்க. அந்த செவனம்மாவும் அவங்களோட ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான், அதனால் அவங்க ரொம்ப எனக்கு நெருக்கமாயிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், விருதுகள் இங்கே கொடுக்கப்படுவதில்லை, விற்கப்படுகிறதுன்னு பலமுறை நான் சொல்லிட்டு நியாயமாக கொடுத்துருக்கணும், இயக்குனருக்கு கொடுத்துருக்கணும். இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது நடிகர்களுக்குன்னு கொடுத்து 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கணும். அண்ணன் வேலராமூர்த்தி கொடுத்துருக்கணும், செவனமாக கொடுத்துருக்கணும், கலையரசனை கொடுத்துருக்கணும், கதிர், யாருமே எங்கேயுமே சோட போகாதது. இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த படம் பற்றிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணேன். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு அப்போது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்களோடு நான் பதிவு பண்ணேன். அதுக்கு காரணம் அவருடைய எழுத்தில் இருந்த குறையாக நான் பார்க்கலை, அது வேறு ஒரு கருத்தை பதிவு பண்ணுது. ஏன்னா அந்த சமூகத்தோடு சின்ன வயசுலேருந்து நான் நிறைய தொடர்போடு வளர்ந்தவன். நான் மதுரை ஆனக்கல், எனக்கு பக்கத்தில் செல்லூர், இந்த பக்கத்தை கழுத்தது எல்லாமே கல்லர் சமூகம்தான். அப்புறம் நான் ஸ்கூல் படித்தது நாமலபுரக்கோட்டை, நடுமுதலைக்குளம், கருமாத்தூர், உசிலம்பட்டி, எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் அந்த ஒரு இடம் எனக்கு நெருடலாக இருந்தது அப்போது. அது இப்போது அது ஒன்றும் கடந்தாச்சு, அது புத்தகமாயிடுச்சு, பாடமாயிடுச்சு. அண்ணன் திருநாக்கர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் பாடமாக இப்போ போய் அதை சொல்லி என்ன செய்ய. இந்த விருதுகள் கொடுக்கப்படலைன்னாலும், அது கொடுத்துருந்தாலும் 1 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மறந்துருக்கும். ஆனால் காலமும் நிலைத்து நிற்கிறது மாதிரியான புத்தகமாக வந்திருக்கிறது என்பது விக்ரம் சுமாருக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன். எல்லா மனிதர்களுமே பிறந்துக்கிறோம், வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம். சிலர் மட்டும்தான் அடையாளமாக இருக்காங்க, சிலர் மட்டும்தான் அவர்களை மனதில் நினச்சிக்கிறாங்க, சிலர் மட்டும்தான் நன்றியோடு இருக்காங்க. அந்த நன்றியின் உச்சகட்டமாக தான் அண்ணன் வேலராமமூர்த்தி பேசின அந்த வார்த்தை. 70களில் தன்னுடைய அப்பா, அதற்கு பின்னால் தாயார், அதற்கு பின்னால் விக்ரம் சுகுமார்னு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இணையாக ஒரு இயக்குனரை வச்சு பார்க்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு வாய்ப்பு? அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு அந்த தாய் பெருமைப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. மற்ற எல்லா கலைஞர்களுமே அவரை பற்றி நிறைய நினைவு கூர்ந்திருக்காங்க. அதனால் நாமும் விக்ரம் சுகுமாரனுடைய நினைவு கூறுவது தான் செய்ய முடியுமே தவிர இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பை, ஒரு நல்ல படைப்பாளியை ஒரு சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தாய்க்கு இந்த இடத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும்னா, அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அண்ணன் வேலராமமூர்த்தி ரொம்ப நெருக்கமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுருங்க அப்படின்ட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு கதை சொல்லிட்டேன். அதுதான் ஒரு எழுத்தாளருடைய இது. 15 நிமிஷத்துக்குள்ளே அழகாக அதை காட்சிப்படுத்தி அதை இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டாரு. அது சொல்லி நீங்கள் நடிக்கணும்னா சரி நான் நடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த படம் நடந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் விக்ரம் சுகுமாரன் தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காரின்ற மாதிரி அப்படி ஒரு படம் நடந்துச்சுன்னா அது விக்ரம் சுகுமாரால் தான் நடந்தது. அப்போ விக்ரம் சுகுமார் என்பவர் இந்த பூமியில் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காரு, சில விஷயங்களை விதைச்சிட்டு போயிருக்காரு. செவனமாக இருக்கிற வரைக்கும், ஐயா வேலராமமூர்த்தியின் கடைசி படம் இருக்க வரைக்கும், கலையரசன் கடைசி படம் இருக்கிற வரைக்கும், கதிர் இருக்க வரைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவரை நாம் நினைவு கூறுவோம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. மதியான கூட்டம் வந்து என் லைஃப்பில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம்.
ஃபஸ்ட்டு கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் இருக்குது மதியான கூட்டமில். வேளாராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவருக்கு அது முதல் படம். நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் மதியான கூட்டம் உள்ளே போனதே ஒரு பெரிய கதை. ஏன்னா விக்ரம் சார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து முகமுடின்ற ஒரு படம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக மதியான கூட்டம் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அந்த சில நபர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இங்கே இருந்தாங்க. டைரக்ஷன் டீம்லாம் தேனி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோ வாங்கிட்டு இப்போ நல்ல கண்ணுப்பா இந்த படத்துக்கு ஒரு மாதிரி கேரக்டர் இருந்தது பூலோகராசான்னு. பட் ஆனால் அது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஏதாவது படம் தான் சொல்கிறோம். சரி ஓகே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த முயற்சி பண்ணுற காலங்களில் வந்து நம்ம தாடி வச்சுட்டு ஒரு ஆடிஷன் போனால் தாடி இல்லைனா நீ தான் இப்போ இந்த கேரக்டர்னாங்க சார். உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு வருவோம், செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப போயிட்டு ஒரு கேரக்டர் கூட தம்பி என்ன இந்த ஃபோட்டோ தாடி இருக்கி பண்ணி தாடி இல்லைனா இல்லை எடுத்துட்டேன் சார் நான் தாடி இருந்தால் நீ தான் பண்ண நடிச்சிருப்பேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கதையில் வந்து நான் திடீர்னு ஷேவ் பண்ணுனாங்க, நிறைய தாடி வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த மதியான கூட்டம் முடிச்சுட்டு வந்தோடனே நீ தாடி இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கேளுப்பான்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க. சரின்ட்டு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். ஒரு ஆஃபீஸில் போனால் நீங்கள் ஷேவ் பண்ணணும்பா, உடனே ஒரு லுக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு படத்துக்கு. அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி சக்தி அண்ணா அப்புறம் விரும்மாண்டி அண்ணா 2 பேர்கிட்ட தான் நான் பேசுவேன். தொடர்ந்து டச்சில் இருந்தானே என்னென்ன ஆச்சு அந்த ரோடு இருக்குமானே அப்படின்னு. அப்போ பேசும்போது சொன்னார், கதையா அநேகமாக நீங்கள் தாடி எடுத்துருங்க, தேவைப்படாது, நம்ம அடுத்த படம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நான் ஓகேனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் தாடி எடுக்கிறது. உடனே திரும்ப கால் வந்து நான் பைக்கில் இறங்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா 4-5 மிஸ் கால் வந்து சொல்லுங்கண்ணா அப்படின்னா தாடி எடுத்துட்டீங்களாண்ணா? இல்லைண்ணா. எடுத்துடாதே உடனே கிளம்பிவாங்கண்ணா. தோணும் ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸர். இல்லை தேனி கிளம்பிவாங்க அப்படின்னாங்க. இல்லை எதுக்குண்ணா? இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் நைட்டாக நான் தேனிக்கு போனேன். ஸோ தப்பு நான் ஜென்ரலாக போயிட்டு டீ குடிக்கிற அந்த கடையில் போய்ட்டு அந்த சேட்டா கிட்ட காசை வாங்கிட்டு தான் போனேன் பஸ்ஸுக்கு. போய் அங்கே இறங்கினேன். நான் என் கேரக்டருக்காக ஆல்ரெடி நடிக்க வேண்டிய ஒருத்தர் அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு. ஸோ நான் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ சூழ்நிலையால் ஒரு நடிக்க வந்தவர் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அப்போது இந்த கேரக்டருக்காக யாரெல்லாம் ஆடிஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தராக பார்க்கும்போது அதில் நான் அன்றைக்கி போய் நான் வந்து 5வது ஆளோ 6வது ஆளோன்னு நினைக்கிறேன் போனேன் இறங்கினேன். அப்புறம் விக்ரம் சார் வந்தார். விக்ரம் சார் பார்க்குற பார்வையே கொஞ்சம் பயமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது மதியான கூட்டங்கள் அதிகமாக திட்டமானது நானாக தான் இருப்பேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக டேக் போகிறத விட அந்த ஸ்லாங்க்காக எப்பப்பா பூலோகராசா மெட்ராஸுக்கு போனார் அப்படின்வாரு. அது மாதிரி நிறைய ஸ்லாங்க்காக டேக் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பூலோகராசா தான் நான் சக்தியான கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பூலோகராசான்னு சொன்னாலே நான் பதட்டமாவேன் அந்த படத்தில். பட் ஆனால் எனக்கு ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணது எனக்கு மதியான கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா வந்து நான் உண்மையாகவே சென்னையை விட்டு வெளில போனதே கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் சென்னையிலே வளர்ந்த பையன், பிறந்து வளர்ந்தது. அப்பா திருவெற்றியூர், அம்மா மீஞ்சூர். ஸோ இங்கே இருந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊரை விட்டு வெளில போயிட்டு இந்த மாதிரி. அப்போ முன்னாடி சின்ன கேரக்டர்ஸ்க்கு அர்ஜுன் கதைன்னு ஒரு படத்துக்கு மதுரைக்கு போயிட்டு வரணும், ஒரு 10 நாள் அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு ரொம்ப நாள் போய் நான் வெளியூரில் தங்கின படமே மதியான கூட்டம் தான். ஒரே வீட்டில் வேறு தங்கியிருந்தப்போ கதிர் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தனியாக ஒரு 15-16 பேர் தங்கியிருப்போம். ஸோ எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த கல்ச்சர், அந்த கேரக்டர், அந்த லைஃபு. நாங்கள் விஜயகுமார்லாம் ஒருத்தருப்பா அவன் கூட பைக்கில் போயிட்டே இருப்பேன். அவனுக்கே ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 1500-2000 தான் சம்பளம். திடீர்னு ஒரு நாள் வரும், பைக்கில் போயிட்டு விசேஷ வீடு எதுப்பா அப்படிமா, நான் 3வது 4வது வீடுன்னா போவான். நோட்டு வாங்கி அது வாங்கினா ஒரு 10,000 சம்பளத்தையும் எழுதணும். யோ என்ன யார் மொத்தமாக எழுதும், யார் வீடு தெரியாதுப்பா, சொந்தக்காரங்க. ஸோ விசேஷம் வச்சுருக்காங்க எழுதணும் அப்படின்வான். அதாவது தான் சம்பாரிச்ச அவர் சம்பளமே கம்மி தான், தான் சம்பாரிச்ச மொத்தத்தையும் எழுதிட்டு அங்கே போய் அவர் மொய்யா அதை எழுதிட்டு வர்றாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த இதை வந்து வேல்யூ பண்ணுற அந்த படத்துலையுமே நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெத்து சீன் தான் ஆரம்பித்தோம். அந்த டெத்து வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஒரு ஆக்டரை நம்ம மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு விக்ரம் சாரோட ஒரு விஷயம், ஒரு சீனுக்கு ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் நடிச்சு காட்டுவார். டயலாக், ஸ்லாங் எப்படி இருக்கணும், அந்த வாக் எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், எல்லாமே அது பண்ணி காட்டுவார். நான் வேளாராமூர்த்தி சார் எல்லாம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம். அவரோட அப்போ வேளாராமூர்த்தி சாரோட கதைகள் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. தேங்க்யூ சார். அம்மா கதிர், அதுக்கப்புறம் எல்லாருமே தங்கச்சி காட்டுறாது. அந்த ஊர்லேயே நாங்கள் வந்து மதியான கூட்டம் ஷூட்டே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு இந்த கொரில்லா கேம் கான்செப்ட் மாதிரி ஒரு ஹிடன் கேமரா மாதிரி அப்படி வச்சுட்டு அந்தந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அது ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து, பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து எத்தனை டேக் போனாலும் அது வரணுன்றதுக்காக பயங்கரமாக தான் நினச்ச ஒரு விஷயம் அந்த ஃப்ரேமில் வந்துணுன்றதுக்காக 200% வந்து விக்ரம் சார் ஃபைட் பண்ணிட்டே இருப்பார். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் மதியான கூட்டம் ஒரு சின்ன பார்ட்டாக இல்லைன்றது.
சக்தி அண்ணன், இளவரசன் அண்ணன், விருமாண்டி அண்ணன், இந்த மாதிரி அந்த ஒரு படமே எனக்கு ஒரு பெரிய சினிமாவில், ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குமா, ஒரு டைலாக் பேசிட முடியுமான்னு சுற்றிட்டு இருந்த காலத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். கட் பண்ணிட்டு உடனே அப்படியே வந்தால் இங்கே வந்து, ஏன்னா நான் மதியான கூட்டம் பண்ணிட்டு இங்கே வரேன், இங்கே வந்தால் மெட்ராஸ்னு ஒரு படம், அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங். நான் மதியான கூட்டம் லுக்கில் தான் மெட்ராஸ் லுக் டெஸ்ட்டே பண்ணேன், மொட்டை அடிச்சுட்டு. ஸோ அப்போ முடிஞ்சோடனே மெட்ராஸ் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மதுரை, தேனி மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்த ஒரு படமும், மெட்ராஸ் மேலே வந்த படமும் உடனே எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்து 2 படமும். ஸோ அதனால் லைஃப்பில் நான் விக்ரம் சாருக்கு வந்து நான் இந்த சினிமாவில் இருக்கிற வரையும், உயிரோடு இருக்கிற வரையும் அந்த நன்றி எனக்கு இருக்கும். தேங்க்யூ விக்ரம் சார். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மதியான கூட்டமில், இன்னும் வரவங்க நிறைய சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு சினிமான்றது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டிப்பாக அது இருக்கும், அந்த படைப்பு வந்து என்றைக்குமே அழியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ விக்ரம் சார் நம்மளோட இல்லைனாலுமே மதியான கூட்டம்ன்ற படம் இன்னும் ஒரு 100-200 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு லைப்ரரி மாதிரி அந்த படம் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டெத்தில் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பல ஸ்க்ரீன் ப்ளே பல இடங்கள் படி திரும்ப அந்த டெத்லேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும், அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், ரொம்ப சந்தோஷம், நன்றி. வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். மேம் சொன்ன மாதிரி அந்த ஏவி தான் அது ஒரு 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 அந்த மெமரியை ட்ரிகர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து இங்கே எல்லாத்துக்குமே சினிமாவை பற்றின நாலேஜும் அறிவும், அந்த கதை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விக்ரம் சார் இதுன்னு மீட் பண்ணோம். இது வரைக்கும் எனக்கு சொல்லப்போனால் படம் பார்க்குறப்ப தான் இதோட கதையே எனக்கு தெரியுமோலையே, மித்தபடி அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. அது என்ன புக்குன்னு கூட தெரியல. ஜென்ரலாக நம்மளுக்கு புக்குன்னாலே கொஞ்சம் ரொம்பவே ஃபிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி எல்லாம் சைக்கிள் வச்சோடனே படுத்து தூங்கிடுவேன், அந்த மாதிரி ஆள் நான். ஸோ இது வரைக்கும் அந்த புக்கு படிக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் எழுதின புக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மதியான கூட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சரி நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நம்ம டிவியில் பார்த்து நடித்த ஆக்டர்ஸ் இதெல்லாம் நல்ல கலராக சூப்பராக கமல் சார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா, நீ வேறு எதுன்னு போகிற, ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு தாடி எவ்வளோ வளரும் அப்படின்னு கேட்டார். தெரில சார், நான் ஒரு நாளைக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிடுவேன், இல்லை அன்றைக்கி கரண்ட் வேலை செய்யலை அப்படின்னா காலேஜுக்கு போகிறத விட்டுருவேன். ஸோ அதனால் ட்ரிம் பண்ணாமல் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு. இன்னிலிருந்து ட்ரிம்மே பண்ணாதீங்க. சரி ஓகே. நானும் ட்ரிம் பண்ணாமல் இது இருந்துச்சு. நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ட்ரிம் பண்ணல, உடம்பு இழைக்கணுன்ட்டாங்க. இந்த இதெல்லாம் எதுன்னு பார்த்துட்டு என் காலேஜில் என்னென்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு இது ஒரு பெரிய வியாதி, குணமே படுத்த முடியாதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 6 months காலேஜ் டைமில் ஷூட்டிங் இருந்தது, அதனால் லீவ் போட்டுட்டு போகலை. அவங்களும் பையன் வந்து பிழைக்க மாட்டானாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பானாட்டிருக்கு, அதனால் இவனுக்கு ப்ராக்சி போட்டாச்சும் பாஸ் பண்ணி விட்டுருவேன். பாஸ் பண்ணது தான் நான் அந்த டிகிரி. ஸோ மதியான கூட்டம் நான் பயங்கரமாக ஆசைப்பட்டு சினிமாவில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் சினிமாக்குள்ளே ஜெனுவனாகவே வரல. பட் ஆனால் எந்த இடத்துல எங்கே இருந்தோம்னாலும் அதை பண்ணுற விஷயத்தில் 100% உழைப்பு போடணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் எனக்கு இருக்குது. இன்றைக்கி பண்ணுற எல்லா படங்களும் ரொம்ப நேசித்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினச்சி பண்ணுற படம். அண்டு மதியான கூட்டமோட கல்ச்சர் இல்லை, நான் ஃபஸ்ட்டு தடவை மதுரை போனதும் மதியான கூட்டமோட ஷூட்டிங்க்கு தான். ஸோ மதியான கூட்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே புதுசு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 7 days வந்து மொட்டை மாடியில் தான் ஷூட் பண்ணாங்க. நானும் என்ன மொட்டை மாடியிலேயே 7 நாளாக எடுக்கிறாங்க என்ன. ஃபஸ்ட்டு ½ day, அதாவது அந்த வெயில் முடிகிற வரைக்கும் இதுன்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 7வது நாள் கேட்டேன், ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம இது பண்ணிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இது இல்லைப்பா நீ கொஞ்சம் கலராக இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் இது வரைக்கும் நீங்கள் கலராக நான் பார்த்ததே இல்லையா, என்ன போய் கலருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் வெயிலில் ஷூட் பண்ணி அந்த அவர் மனசில் இருக்க ஒரு கேரக்டரை எல்லா கேரக்டராகவும் அவர் மனசில் இருக்கிறவங்களா மாற்றி அந்த படத்தை இதுன்னு எடுத்தார். அண்ட் அவர் வந்து இந்த ஆக்டரை நம்பி இந்த படம் அப்படின்னு அவர் நினைச்சதில்லை. அவர் நம்பின ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அண்ட் மேம் சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இதுன்னு பேசுவோம். ஒவ்வொரு தடவையும் ரொம்ப வருத்தப்படுவார். என்னென்னா அவருக்கு அந்த படத்து மேலே
அந்த படம் என்னவா வந்திருக்கு, அந்த படத்துக்குள்ள இருக்க இன்டெப்தான விஷயங்கள் அவர் என்னென்ன நினைச்சு பண்ணினாரு அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் நம்பினாரு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு சண்டே நீங்கள் எல்லாருமே வந்து அவர் மறந்ததுக்கு அப்புறமும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து காசு பணம் இவ்வளோ சம்பாரிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பேசினதே இல்லை. அவருக்கு தெரிஞ்சது சினிமா அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அவருக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன். அவர் ஒரு படம் பண்ணார், அதை வந்து ஷூட்லேயும் அப்படிதான் எப்பவுமே அந்த படம் அந்த ஷாட் நீங்கள் அதை தவிர வேறு நல்லா ஒரு 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 டோட்டல் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம டீ மட்டுமே குடிச்சிட்டு ஷூட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம சண்டை போடணும். ஏன்னா நான் சொன்னேன், நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்கெட்யூல் முடிகிற வரைக்குமாச்சும் இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது டென்ஷன் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆயிடுவார். அந்த ஷார்ட்டும் அந்த இதுவும் வர்றதுக்கு அவ்வளோ உழைப்பு. அண்ட் மதையானை கூட்டம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்துன்னு சொன்னேன். நான் எங்கள் மாமாட்ட போய் சொல்கிறேன், மதையானை கூட்டம்னு ஒரு டைட்டில் அப்படின்னு. மதம் முடிச்சியான கூட்டமாக வராது அப்படின்னு என்கிட்டதுனாரு. அன்றைக்கி தான் கடைசி அவருக்கு வந்து நான் படம் பண்ணுறது ஒரு டைட்டில் சொல்கிறதுன்னு நிறுத்தினது. ஆனால் அப்படி ஒரு மதம் பிடிச்ச யான கூட்டமாக வந்தால், ஒரே ஆளாக வந்தால் என்னவா இருக்குமோ அதுதான் விக்ரம்னா. அண்டு அவர் என்னை விட எங்கள் அப்பாவுக்கு இன்னும் நல்ல க்ளோஸு, எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அண்ட் இன்னைக்கு சினிமாவில் நான் இருக்கேன், இல்லை சினிமாவில் படம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா காரணமும் அவர் தான். மறுபடியும் இன்னொரு படம் பண்ணணும், நிறைய பேசணும், அது நடக்காததும் ஒரு பெரிய வருத்தம். அண்ட் விக்ரமனா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த ஏவி பார்க்குறப்போ நிறைய மெமரிஸ். கலைனாவோட எனக்கு வந்து ஒரு 3 அண்ணா மாதிரி இருப்பாங்க. எப்போ இன்னிலிருந்து இவர் தான் அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் இதுன்றோம். அந்த 4வது நாளைக்கு அப்புறமேல அந்த அண்ணா இருக்க மாட்டாங்க. அப்படி கடைசியாக வந்த அண்ணா தான் கலைனா. அண்டு நானும் பார்த்துருக்கேன், நைட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் தலைவனை வச்சு செய்ன்னு செய்வார். நம்மளுக்கு அப்பப்போ நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் இருக்கு, நானும் யோசிக்கிறேன் நிறைய மெமரிஸ் டு ஷேர். அண்ட் அவர் இருக்கிறப்போ இந்த ரெக்கக்னிஷனும் இந்த இதுவும் நடந்துருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதுதான் நான் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதோட இது. அண்ட் தேங்க்யூ. அவர் இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.